சற்று நேரத்திற்கு முன்னதாக 6 மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் அமைச்சர் KKSSR ராமச்சந்திரனுடன் ஆலோசனையில் ஈடுபட்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது பல்வேறு மாவட்ட ஆட்சியர்களுக்கு முக்கிய உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். அதில் கனமழை பெய்யக்கூடும் என்று முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில் கனமழை தொடங்கும் போது மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றாமல் முன்கூட்டியே அழைத்து செல்ல வேண்டும், அதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தற்போது அறிவுறுத்தியிருக்கிறார். கனமழை டெல்டா மாவட்டங்களில் இன்று முதல் தொடங்கக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் இன்று பல பகுதிகளில் கனமழை பதிவாகி வருகிறது. திருவாரூர், நாகை உட்பட 6 மாவட்ட ஆட்சியருடனான ஆய்வுக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார். விவரங்களுடன் இங்கே செய்தியாளர் அபினேஷ், விவரம் என்ன? தேவப்பிரிய, இன்று தலைமைச் செயலகத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழை முதல் அதிகனமழை வரை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையத்தினை அறிவிப்பினை தொடர்ந்து கனமழையினை எதிர்கொள்ள இருக்கக்கூடிய டெல்டா மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்டுள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இந்த காணொலி காட்சி வாயிலாக மயிலாடுதுறை, விழுப்புரம், நாகை, திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் கடலூர் ஆகிய மாவட்ட ஆட்சியர்கள் கலந்து கொண்டனர். குறிப்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவருடைய உத்தரவின்படி மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் மற்றும் கடலூர் மாவட்டங்களில் மாவட்ட நிர்வாகத்தோடு ஒருங்கிணைந்து ஆயத்த நடவடிக்கைகளையும் இந்திய ஆட்சிப்பணி நிலையிலான மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் இந்த மழைக்கான முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை கண்காணிக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் அனைத்து நிவாரண முகாம்களையும் அனைத்து வசதிகளுடன் தயார் நிலையில வைத்திருக்க வேண்டும் என்றும் கனமழையின் போது பொதுமக்களை தாழ்வான பகுதியிலிருந்து முன்கூட்டியே நிவாரண முகாம்களுக்கு அழைத்து வர வேண்டும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவிட்டிருக்கிறார். வெள்ள நீர் தேங்கி இருக்கக்கூடிய பயிர் சேதமடைந்தால் இருக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் மின்சார வசதி தடையின்றி கிடைத்திட அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்க வேண்டும் எனவும் அலுவலர்களுக்கு உத்தரவிட்டிருக்கிறார். மிக குறிப்பாக மீனவர்கள் கடலுக்கு செல்வதை தடுக்க அறிவுரைகள் ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலும் பெரும்பான்மையான படகுகள் கரை திரும்பி இருக்கிறாங்க. இருப்பினும் ஆழ்கடலில் மீன்பிடிக்க சென்றுள்ள படகுகள் அருகில் உள்ள துறைமுகங்களுக்கு செல்ல நவீன தொலைதொடர்பு சாதனங்களுடன் தகவல் அளிக்கப்பட்டு வருவதாக மற்றும் மாவட்ட அவசர கால செயல்பாட்டு மையங்கள் பல்துறை அலுவலர்களுடன் 24 மணி நேரமும் செயல்பட்டு வருவதையும் இந்த கூட்டத்தில் மிக விரிவாக ஆலோசிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஒருவேளை அதீத கனமழை பெய்தால் போதுமான நிவாரண முகாம்கள் தயார் நிலை உள்ளதோடு பாதிப்பிற்குள்ளாகும் பகுதிகளில் பல்துறை மண்டல குழுக்கள், மருத்துவ குழுக்கள் மற்றும் தேவையான உபகரணங்கள் கண்டறியப்பட்டு தயார் நிலையில் உள்ளன என்றும் இந்த ஆய்வுக் கூட்டத்தின் போது மாவட்ட ஆட்சியர்கள் முதலமைச்சரிடம் எடுத்துரைத்திருக்கிறாங்க. அதே போல அதிக மழை பொழிவினை பெற்று வரக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 125 டெல்டா மாவட்டங்கள்ல கனமழையை ஒட்டி பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு தொடர்பாக ஏதாவது ஆலோசிக்கப்பட்டதா? விடுமுறையை பொறுத்தவரை இந்த நாகையில அதிக அளவுல நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டத்துல அதிக கனமழை பெய்து வருகிறது இடைவிடாமல். இருப்பினும் இதுவரை விடுமுறை தொடர்பாக அதிகாரப்பூர்வ எந்தவித அறிவிப்பும் அறிவிக்கவில்லை. மாவட்ட நிர்வாகம், அந்தந்த மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சியர் மழையினுடைய அளவை பொறுத்து அந்தந்த மாவட்டங்களுக்கான விடுமுறையை அவர்கள் அறிவிக்க இருக்கிறாங்க. தேவப்பிரிய, விரிவான தகவலுக்கு நன்றி அபினேஷ்.